சென்னை கிண்டி அரசு மருத்துவர் பாலாஜி மருத்துவமனையிலேயே கத்திக்குத்து. சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. இதுதான் திமுக ஆட்சியின் லட்சணமா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். இப்போ பரபரப்பான நியூஸ் என்ன? சென்னையில் கிண்டி அரசு மருத்துவமனையில் பணியாற்றுகிற புற்றுநோய் மருத்துவர் பாலாஜிக்கு மருத்துவமனையிலேயே கத்திக்குத்து. என்னங்க இது? மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில், பொதுவாக ப்ரைவேட் மருத்துவமனையிலேயே இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு 2006 to 2011 திமுக ஆட்சியில் சில பிரச்சனை வரவே கடுமையான சட்டம் இயற்றியது திமுக கருணாநிதி தலைமையிலான அரசு. இல்லை, நான் பெயிலபிள் அஃபென்ஸு, மருத்துவமனையில் ஏற்பட்ட சேதத்துக்கெலாம் இழப்பீடு கொடுக்கணும், நிறைய சிக்கல். அப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கு சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டிருக்கார். பிறகு போலீஸ்க்கு 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இவர்களுக்கு அந்த மாதிரி தைரியம் வருகிறது? இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? நேற்று தான் சென்னை திருவெற்றியூரில் மாமூல் கேட்டு ஒரு ரவுடி ஒரு பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. என்ன சட்டம் ஒழுங்குன்னு தெரியல. கேட்டால் நாங்கள் தான் இந்தியாவிலே நம்பர் 1, நான் இந்தியாவிலே பவர்ஃபுல்லாக இருக்கேன், ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து முதலமைச்சர் சொல்கிறாரு. சென்னை இப்படி இருக்குது. இதுக்கெல்லாம் வரும் தேர்தலில் எதிர்கட்சிகள் சரியான முறையில் வியூகம் வகுத்தால் பதில் கிடைக்கும். அது என்ன நடக்குதுன்னு மேல் தான் தெரியும். நன்றி, வணக்கம்.